கரங்கள் என்பது எல்லாருக்குமே கொஞ்சம் பொருந்தும். அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்தை பத்தி கேட்டீங்க, அதை சொல்லிடுறேன். ஆ, ரஜினிகாந்த் ஐயா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் இருக்குங்க. சரிங்க. இது நான் சொல்ற விஷயம் இது பழைய ஜென்ம தொடர்போடு சேர்ந்த ஒரு விஷயம். ம், இப்ப இந்த உலகத்திலேயே அடுத்த ஜென்மங்கள் இருக்குன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. அடுத்த கண்டிப்பா. ஜென்மம் இல்ல, ஜென்மம்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. நான் எப்படி ஆமா, ஃபர்ஸ்ட் சொன்னனோ, கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி அது அவங்கவங்க அனுபவத்துல உண்மை. ஆமா. இப்ப என்னுடைய அனுபவத்துல என்னன்னா, உண்மை, உண்மை. நானும் ரஜினிகாந்த் ஐயா அவர்களும் போன ஜென்மத்திலேயே இந்த நவேச கோட்பாட, நல்லவர் வல்லவர் கோட்பாட இணைஞ்சு செயல்பட்டு இருந்தோம். ஒரு குரு சிஷ்ய பந்தத்திலையும், ஒரு நட்பு ரீதியான பந்தத்திலையும் சரிங்க. நண்பர்களாக இருந்தோம். இந்த நல்லவர் வல்லவர் கோட்பாட நாங்க ஓகே, போன ஜென்மத்திலே இந்த கான்செப்டை உருவாக்கிட்டோம். அதற்கான ஓகே, ஓகே. வேலைகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறப்ப, மரணம் என்பது ஆ, இயல்பானது எல்லாருக்குமே. அந்த காலகட்டத்துல போன ஓகே, ஓகே. ஜென்மத்துல எங்களால அந்த நவேச கோட்பாட, நல்லவர் வல்லவர் கோட்பாட முழுமையா மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியலைங்கய்யா. அதுக்குள்ள 2 பேரும் இறந்துட்டோம். சரிங்க. இப்ப